அவங்க வைத்திருக்கிற திட்டங்களுக்காக நன்றி. இந்த அவங்க எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சியிலும் ராஜா, அவங்களோட திட்டத்திலையும் கர்த்தரோட ஆண்டவரே அந்த சரீரத்தின் மூலியமாக வர்ற ஆண்டவரே ஜெனரேஷனுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாகவும் ஒரு தெளிவு brings about the realization of the growth of the Methodist Church in this country. அவ்விதமாக ராஜா, இந்த குழுவை நீ தொடர்ந்து நீ ஆசீர்வதித்து ஒவ்வொருத்தரும் நீ பலப்படுத்தணும் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். தொடர்ந்து இறுதியாக ஓகே, இந்த போவா சிம்போசியம் நடக்குதுல்ல, ஓகே, அது நடக்கிற ஸ்பீக்கர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஓகே, அந்த ஸ்பீக்கர்ஸ்க்காகவும் கர்த்தருடைய கண்கள் அவங்க தயவு கிடைக்க வேண்டுமாகவும், அவங்க எடுக்கிற எல்லா பிரயாசத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய கரம் அவங்க மத்தியில் நிறைவா இருக்கணும். அவங்க பேசுகிற காரியங்கள் ஒவ்வொரு வந்து கலந்து கொள்கிற ஒவ்வொரு மத்தியிலையும் ஒரு தெளிவை கொண்டு வரணும்னு சொல்லிட்டோம். அந்த நம்மளோட அந்த சிம்போசியம் செய்ய போகிற அந்த 2 பேச்சாளர்களுக்காக ஒருத்தர் ஜெபிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே, அப்படி யாரெல்லாம் நானே ஜெபிச்சாரன் அதுக்காக. எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே சுவாமி, ராஜாதி ராஜனே, தேவாதேனமும் கோக்கொடி சோத்திரம் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையிலும் நாங்கள் கூடி இருக்கிற இந்த நோக்கத்தை நீ அறிந்திருக்கிறேன். இதோ செப்டம்பர் மாதம் நடக்க போகிற இந்த போவா சிம்போசியம்காக வருகிறேன் சுவாமி. அந்த சிம்போசியம் நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் கொடுத்த அந்த 2 பேச்சாளர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இது எங்களோட தீர்மானத்தின்படி நடக்கல, உம்முடைய சித்தத்தின்படி நடக்குது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் வாக்கு மாறாத தேவனாய் இருந்து சுவாமி. ஆண்டவரே, அந்த சிம்போசியம் நீ ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. 2 பேச்சாளர்கள் மத்தியிலும் உங்களுடைய கரம் நிறைவா தங்கியிருக்கணும். அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தின் மத்தியிலும் சாமி, ஆண்டவரே, அவங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய கரம் நிறைவாய் தங்கியிருந்து அவனுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. அவங்க பேசுகிற காரியங்கள் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமான காணப்படத்தக்க கிருபை தாருங்க சாமி. வரப்போகிற காலங்களில் சாமி, இந்த சிம்போசியம் ஒரு தெளிவு உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் வழிநடத்தும் பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளும். உம்முடைய சித்தம் இங்க டிஎம்சி, அதாவது ஒவ்வொரு தமிழ் சபைகளிலும் நிறைவேறும்படியாக நாங்கள் முற்றிலுமா தாழ்த்தின் கையில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வாதம் வழி நடத்தும் பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல பிதாவே, ஆமேன். ஒருத்தர் இன்னைக்கு நடக்க போற இந்த ப்ரீ சிம்போசியம்காக ஒருத்தர் ஜெபிக்கிறீங்களா? எஸ்பெஷலி சபையில இருக்கிற எல்லா சபையிலும் இந்த நாளில கலந்து கொள்ளும்படி, அதே நேரத்துல நம்மளோட இன்டர்நெட் கனெக்ஷன் எந்த விதத்திலையும் ஒரு ஹிக்காப் வராதபடி ஒருத்தர் இதுக்காக ஜெபிக்கப்படி நாங்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பிரே. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடுகிறோம். இந்த சிம்போசியம் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஒன்று கூடும்படி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் கிருபை அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சேஷமாய் பேசுகிற பேச்சாளர்கள், அவர்கள் செய்திருக்கிற ஆயத்தங்கள், கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர், போதகர் மற்றும் ஆண்டவரே தலைவர்கள் ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சரியாய் விளங்கி கொள்ள ஆண்டவரே, இந்த சிம்போசியம் மிகவும் ஆண்டவரே ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இந்த முன்னுரை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுமையாக உம்முடைய ஆட்கொள்ளுதல் இருக்கும்படியாக வேண்டுகிறோம். கர்த்தருடைய கிருபை எல்லார் மீதும் தங்கியிருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். பிரியமானவர்களே, it is 7:29. Sharp 7:30 we will start the meeting. சரிங்களா? Both the speakers are already in our midst. So sharp 7:30 we will start. Before that, just some information. I will be the moderator, and each speakers, Pastor Victor will speak about 25 minutes, 20 or 25 or even more, and followed by Associate Professor Dr. Sami Kanna. And after which we will have question and answer session. If there's a lot of questions, it will be difficult to answer on the spot. நீங்க என்ன செய்யுங்க, முன்கூட்டியே உங்களோட கேள்விகளும் chat box நீங்க பதிவு பண்ணிட்டா அது பிரயோஜனமா இருக்கும். So there will be two people, from the board. 2 பேர்
அந்த கொஸ்டின்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்க வந்து வாசிப்பார்கள். and then we will leave it to the speakers to help us to what you call answer the questions. அந்த கேள்விகள் அவங்க there's one more request. உங்களோட பெயர்கள் பக்கத்துல உங்களோட சர்ச் பேரு நீங்க அந்த பதிவு பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஓகே, அந்த கொஞ்சம் லாகின் பண்ணிட்டு உங்களோட பேர் அங்க போட்டுருங்க. so that we know which are the churches that has been represented. So whichever church that are not represented here, we will then personally communicate with them and equip them on the information that is shared tonight. சரிங்களா? அது அந்த ஒரு காரியத்தை மட்டும் நீங்க செஞ்சபடி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இந்த ராத்திரி வேளையிலே உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த போவா ப்ரீ சிம்போசியம் வெபினாருக்கு உங்களை இயேசு அழைக்கிறேன். It will be a very informative and educational session, I believe. We have both our speakers in our midst. We welcome Reverend Victor Vedamani. Can we give him a welcome, just a thumbs up in the chat box, and also Associate Professor Dr. Sami Kannu. சரிங்களா? அவர் நம்ம மத்தியில் இருக்க. Without delaying the time, I will give this session this time to immediately to Reverend Victor. Pastor, it is yours, Pastor, now. Good evening, friends. எல்லாருக்கும் வணக்கம். I want to thank Mr. Steven Shaker for inviting me to be part of this program. And actually, it's not been easy for me to prepare with my different challenges and limitations, but I really want to thank God for helping me through this. I'm not so computer savvy. I have Santosh by my side. So just in case there's anything I need to do, maybe I will go straight to the slides and I will be able to comment and start speaking. Stephen, will you be putting up the slides? Yes, David. I actually went through Dr. Sami Kannu's slides and we communicated so that we don't overlap in our presentation. So we know what we are both going to speak. And I want to actually commend him. He has done good work to make this symposium, pre-symposium, meaningful. And I would like to say that, to remind us that this is pre-BOA symposium in view of the September symposium that we are going to have. This is in preparation for that. And the thing that we want to focus on will be seen in my first slide, recovering past historical record of local churches and organization for the purpose of writing history. Can I have on that slide up, Stephen, so that we can... Okay. First slide. I'm sharing the slides. First, தெரியுதுங்களா? தெரியலையா? எனக்கு தெரியல. Oh. How about others? It's there. I can see. Yeah. எங்களுக்கு தெரியுது. Wait, let me see why I can't see. Santosh is doing something. I can't see still. That slide must read recovering past historical record of local churches and organization for the purpose of writing history. Yes, Pastor. Yeah, it's been displayed on the screen now. It is displayed on the screen. Why I can't see? Anyway, that's the aim for the symposium, pre-symposium today. The recovering past historical record of local churches. Our focus is on local churches. Sthala Sabaigal na nammudaiya gavanam. Sthala Sabaigalin varalaru Sabaigal mathramalla adha organization. Apna the agencies, the committees, we want to recover and data விபரங்கள் நோக்கம் வந்து வரலாறு எழுதுவதற்கு. So we are recovering historical record of local churches and organization
for the purpose of writing history. So that's the main focus. And I just want to remind through the second slide, the function of the Board of Archives and History. Can you all see that? I can't see still, but is that displayed? Yes, Yes, Pastor. Yes, Pastor. This is from the. I'm not sure why I'm not able to see it. And this is from the Book of Discipline. நம்முடைய சட்ட புஸ்தகத்தின் பிரகாரம் there is one note there from 531, para 531.7, and the function of the Board of Archives and History, whose duties it shall be to preserve the records of the conference, gather all data referring to its organization, its past history, its former members, and to collect all data of interest and to preserve these for future generations, together with a record of current items of importance, and to keep before the minds of our people the glorious deeds of the heroes of the past. ஸோ நம்முடைய வரலாறு மறக்காமல் இருப்பதற்கு பின்னோக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட ஒரு குறிப்பு நம்முடைய சட்ட புஸ்தகத்துல இருக்கிறது. And then I have put the following process is needed for this task, meaning if we want to take back, if we want to recover historical records of local church and all that, what need we do? நம்ம செய்ய வேண்டியது என்ன, நம்ம இடத்துல எதிர்பார்க்கப்படுகிறது என்ன, அது இன்றைக்கு நமக்கு தெரிவது நல்லது. And I have put first of all the LCC to appoint a team headed by a coordinator for the task. அப்படின்னா செயற்குழு, நம்முடைய எல்சிசி வந்து ஒரு 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 டாஸ்க் ஃபோர்ஸ், அது ஒரு டீம் வித் அ கோஆர்டினேட்டர். கோஆர்டினேட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒருவர் தலைமைத்துவத்துல ஒரு சிறிய குழு ஒன்று நமக்கு அமைப்பது தேவை. இப்படிப்பட்ட காரியம் நம்ம செய்ய போகிறோம். அதற்கான ஒரு சிறிய ஒரு குழு, அதுக்கான ஒரு தலைவர், ஒருடைய தலைமைத்துவத்துல. And that person is important because that coordinator will be the one with whom the conference can connect, can communicate. So that is important. And we're going to do a process. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கறோம்னா, identify past historical documents of local churches and organization. Organization would be like agencies and committees, MYF, MW and all that. So நம்ம விபரங்கள் நம்ம வந்து நமக்கு தெரியணும். We have to identify past historical documents. எந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த விபரங்கள் கிடைக்க முடியும்? Where do we get this data? And so actually here we have to understand that there have to be sources. Sources and சொல்லும்போது நம்முடைய வளங்கள், my wife says வளங்கள். Sources are in two ways. There will be two sources from where we get our data. One is the primary source, the other one is the secondary source. Since I can't see this displayed, I'm not sure whether you all are seeing that or not. Primary source and secondary source. Are you all seeing that? Is that displayed? Primary source? Yes, Pastor. Yes, Pastor. Yes, Pastor. Is there? Okay. Yes, Primary source are first-hand account or original piece of evidence. See, when you take a photograph, that's a primary source because that's a first-hand to this one. Or if you see an interview, or if you see a person's diary, அவங்கள டைரியில வந்து குறிப்பு எடுத்திருந்தாங்கன்னா அது வந்து primary source. And it is not someone telling or someone, they know that is a primary source. And sometimes this raw material or documents or even artifacts, some time ago Boa did all this, trying to recover artifacts. நம்முடைய சபைகள் உள்ள பழைய சில பொருட்கள், ஒரு சரித்திரக்குரிய சில பொருட்கள், அது நம்ம வந்து நமக்கு கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம கொஞ்சம் அர்த்தம் கூறணும். அந்த பொருள் இருந்தா மாத்திரம் போதாது, மக்களுக்கு தெரியணும் எந்த சூழ்நிலையில, எந்த இடத்துல, எப்பொழுது, கொஞ்சம் காரியம் கூட சொல்லணும் இல்லையா? But they are all primary source. Then there's another source which is known as secondary source. Secondary source சொல்லும்போது one step removed from the primary source. இப்போ LCC minutes நம்ம பார்த்தோம்னா
அது வந்து நமக்கு செகண்டரி சோர்ஸ் தான். ஏன்னா ரிப்போர்ட் பண்ணதை நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். அது கூட நம்ம வந்து எப்பொழுதும் எல்சிசி மீட் பண்ணும்பொழுது வி வில் அதான் எனி கரெக்ஷன் இருக்க போய் இல்லையா, அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அதை எனி மேட்டர்ஸ் அரைசிங், ஸோ தே பிகம் செகண்டரி சோர்ஸ். சர்ச் நியூஸ் லெட்டர், நம்முடைய சர்ச் நியூஸ் லெட்டர் வந்து முக்கியம். அது வந்து சில விவரங்கள் நமக்கு அங்கிருந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் லோக்கல் கான்ஃபரன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறோம்ல, ஃபர்ஸ்ட் லோக்கல் கான்ஃபரன்ஸ், செகண்ட் லோக்கல் கான்ஃபரன்ஸ், இதெல்லாம் நமக்கு சோர்சஸ். இதுல இருந்து சபையை குறித்து விவரங்கள் நமக்கு தெரிய முடியும். அடுத்த ஸ்லைடை நீங்க பாத்தீங்கன்னா, I put TMC இப்போ 120 years celebration. Can you all see that slide? அதுல வந்து 2 படம் இருக்குது. And 120 choir members. This is TMC EPO's celebration, in 27th September 2015. ஒரு படத்தை பார்த்தாலே நமக்கு எவ்வளவோ காரியம் நமக்கு தெரியுது. யார் அந்த இடத்துல இருந்தா, எந்த நாள் அது நடந்துச்சு. அண்ட் அங்க பாத்தீங்கன்னா தத்தோஸ்ரீ சாமுவேலு படம்லாம் அங்க இருக்குது. அப்படின்னா நமக்கு அந்த படத்துல இருந்தே நமக்கு தெரியுது, சரித்திரம் நமக்கு உடனே நமக்கு கிடைக்கிறது இல்லையா, சில காரியங்கள் நமக்கு தெரியும். அண்ட் 120 மெம்பர் choir, அதுவும் அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அண்ட் ஸோ இது போட்டோஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா இந்த டேட்டா ரிகவரிங்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து இந்த வரலாறு, சபை வரலாறு எழுதுவதற்கு நம்ம இதெல்லாம் ரிகவர் பண்றோம். பழைய படங்கள், நமக்கு சில நேரத்தில் சில படங்கள் வந்து இல்லாமல் இருக்கலாம். சபை மக்கள் வச்சிருப்பாங்க, எங்கேயாவது படம் எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து ஹேண்ட்போன்ல படம் இருக்கிறதுனால இன்னும் கூட நமக்கு இந்த மாதிரி டேட்டா கிடைக்க முடியும். அண்ட் ஸோ we must recover as much as possible. இந்த போட்டோஸ்லாம் சபை மக்கள்கிட்ட இருக்கிறது, ஆக்சுவலி நான் எப்போதும் சொல்லுவேன் சபை மக்கள்கிட்ட, உங்ககிட்ட இருக்கிறது வந்து அது நீங்க எப்பயாவது உங்களுக்கு பிறகு யார் வச்சிருப்பான்னு தெரியல, ஆனா நீங்க சர்ச்சுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அதை நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு கூட அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடலாம். ஆனா நமக்கு அந்த விவரம் கிடைச்சிச்சு பாருங்க, அந்த போட்டோ கிடைச்சிருச்சு, அந்த அது நமக்கு தேவை. இதெல்லாம் இந்த ரிகவரி ப்ரோசஸ்ல நம்ம வந்து இதை நம்ம எடுக்கணும். அடுத்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா, I put the first Tamil Methodist Church Penang. தெரியுதா? ஸோ அந்த படத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியல எந்த சபைன்ட்டு தெரியணும் இல்லையா? அது வந்து பினாங் சபை 1894. அண்ட் அடுத்த படம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த விவரம் இல்லாம அந்த படத்தை மாத்தம் பார்த்து, don't put a heading. That only comes second part. I can't control, so I don't know. Now, do you see one picture there? Before seeing the heading, do you know what picture that is? யாருக்கு தெரியும்? ஆக்சுவலி அந்த படம் வந்து இப்போ கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மேபி வி கான்ட் ரெகக்னைஸ், ஆனா அந்த படம் சரித்திரத்துக்குரிய ஒரு படம். That's our Wisma TAC in Brickfields. You see the building? I put that heading after that, I think, second. Okay, so this recovering data, through the photographs, that is an important process. அடுத்த இதுல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். Can you all see the point? Storage. Storage. அப்படின்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்குது, நம்ம ரிகவர் பண்றோம். ஆனா இது எங்க நம்ம வந்து சேர்த்து வைப்போம், எங்க சேர்த்து வைக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒரு ரூம்ல வைக்கலாம்னா எனக்கு தெரியும் பிரிக்ஃபீல்ட் சர்ச்ல வந்து டிஎம்சி பிரிக்ஃபீல்ட்ஸ்ல வந்து அவங்க வந்து பாஸ்டர்ஸ் ஆஃபீஸ்ல வச்சிருக்கிறாங்க சில இந்த மாதிரி சரித்திரக்குரிய like the past LCC minutes and all that. Or they have a room in their Wesley board room. பின் பகுதியில ஆர்கைவ்ஸ் என்று ஒரு கபட் இருக்குது. அந்த கபட்ல அது கேபினட். ஸோ இது நமக்கு ஒரு இடம் தேவை. அப்பதான் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நம்ம எங்க எடுத்து வைக்க போறோம், இதெல்லாம் சேர்த்து வச்ச பிறகுதான் நம்ம வரலாறு எழுதுறதுக்கு முக்கியமா இருக்கு. 4வது பாயிண்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, collatingனா putting together the data for a start. இப்ப நமக்கு விவரம்லாம் கிடைக்குது, சில டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குது, அதெல்லாம் நம்ம எல்லாம் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கும் போது சொல்லும் பொழுது எப்படி சேர்த்து வைக்கிறது, எங்க ஆரம்பிக்கிறது கூட சில நேரத்தில் நமக்கு தெரியாம இருக்கலாம். எங்க ஆரம்பிக்கிறது அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க தேவையில்லை. எத்தனை பேர் என்னுடைய புக்கு பார்த்துருக்கேன்னு தெரியல, The Spread of the Tamil Methodist Churches
1894 to 2019. Actually, I have the book here by my side, and but this is the book. And in the book வந்து நான் எழுதி முடிச்சது 2019. அந்த சமயத்துல நமக்கு 54 சபைகள், ஸ்தல சபைகள் இருக்கு, 54 லோக்கல் சர்ச்சஸ். இந்த 54 லோக்கல் சர்ச்சஸ், 54 ஸ்தல சபைகளுடைய சரித்திரம் இருக்குது, சுருக்கமான விதத்துல இருக்குது. அது நமக்கு ஒரு ஆரம்பமா இருக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா அந்த 54 சபைகளுடைய வரலாறு நான் வந்து ஒரு ஃபைல் வச்சிருக்கிறேன். அப்படின்னா ஒரு சபை என்கிட்ட கேட்டாங்கன்னா, எனக்கு என்னோட ஹோல் புக் எனக்கு வேண்டாம், அந்த சபைக்குரிய விவரங்கள் எனக்கு அனுப்ப முடியும்னு கேட்டீங்கன்னா என்னால் அனுப்ப முடியும். ஐ வில் ஃபார்வர்ட் டு யூ தட் யோர் சர்ச் ஹிஸ்டரி. தட் இஸ் அ ஸ்டார்ட். அதுல இருந்து நீங்க மற்ற காரியங்கள் நீங்க ஆட் பண்ணலாம் இல்லையா? இது இந்த புக்கு எழுதி இப்போ 5 years 6 years ஆக போகுது, 2019 எழுதினது. ஆனா that is how we put together. We put together. You do not know where to start. This book will help you to start. And அது நம்ம செய்யணும். And so that is how we build on the data recovery ல நமக்கு ஆரம்பிச்சுட்டு நம்ம சேர்க்கலாம். 5வது பாயிண்ட் என்ன பண்ணணும்னா எடிட்டிங். இப்ப நம்ம சரித்திரம் எழுதும் போது, வரலாறு எழுதும் பொழுது நமக்கு பல விதத்துல எழுதலாம். ஆக்சுவலி நம்முடைய 2வது பேச்சாளர் வந்து டாக்டர் சாமி கண்ணு அருமையா கொடுத்திருக்கிறார். அவருக்கு பிறகு கொஞ்சம் சொன்னால் சொல்லுவார் அது குறித்து. எப்படி எழுதுறது, எந்த விதத்துல சரித்திரம் எழுதலாம். டேட்டா ரிகவர் பண்ணிட்டோம், இப்போ ஒரு அளவுக்கு அது ஒரு வரலாறு மாதிரி எழுதணும். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, சில பேருக்கு எழுதுறது அந்த அவ்வளவு திறமை இல்லாம இருக்கலாம் இல்லையா? அண்ட் ஸோ யூ கேன் ஸ்டில் ரைட் அண்ட் someone can check the grammar, the accuracy, அதெல்லாம் சரியா எழுதப்பட்டிருக்குதா, and clarity, தெளிவா இருக்குதா, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். எதெல்லாம் நம்ம எழுதுறோமோ, இந்த குழு நான் சொன்னல, ஒரு கலிமத்துவத்துல ஒரு சிறிய குழு அமைக்கணும்ட்டு, அந்த குழு அந்த தலைவர் மூலமாக எல்சிசிட்ட அவங்க வந்து அறிவிப்பு கொடுக்கணும், அறிக்கை கொடுக்கணும். அவங்க பார்க்குவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க எல்லாம் சரியா எழுதிருக்குதா, and periodically to the LCC for verification. This is your local church history. Your church must be happy. When I wrote 54 churches, I got the permission of all the 54 churches LCC to say that we accept that this is the history. நம்ம பப்ளிஷ் பண்ண பிறகு என்ன இதெல்லாம் எழுதிருக்கீங்க, இது நம்ம ஹிஸ்டரி இல்லையான்ட்டு பிறகு சொல்லக்கூடாது. இது நம்ம எல்சிசிலேயே நம்ம அப்பப்போ நம்ம செக் பண்ணிட்டோம்னா அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். So report periodically to LCC for verification. Now publishing. Now இந்த கிடைக்க விவரங்கள்லாம் எனக்கும் சரியா தெரியல. ஏன்னா நமக்கு செப்டம்பர்ல ஒரு சிம்போசியம் இருக்குது. அதுக்கு முன்னால நம்ம எழுதி முடிச்சிட்டோம்னா ஒரு சிலர் வந்து அவங்க தலை சபை இது பப்ளிஷ் பண்ணலாம். ஆனா நான் நினைக்கிறேன் பப்ளிஷிங்லாம் ஆஃப்டர் த சிம்போசியம் might be better lah. ஏன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் திருப்தியா, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம போடணுமா குறைக்கணுமா, அதெல்லாம் நம்ம பார்த்த பிறகு நம்ம செஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா இண்டிவிஜுவல் சர்ச்சஸ் கேன் டூ. நான் செய்தது 54 சபைகளுடைய மொத்தமான வரலாறு நான் எழுதுறேன். ஆனா நம்ம தனித்தனி சபையில் எழுதுறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு புக்கு நான் வச்சிருக்கிறேன். இது வந்து 120 years by this one, Tamil Methodist Church, கோலாலம்பூர். அவங்க ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க. அண்ட் திஸ் ஒன் இஸ் குட். got photographs, got history. ஸோ தனித்தனி சபைகளுடைய புஸ்தகம் வெளியிடலாம். அல்லது எல்லாம் நமக்கு ஒரு திருப்தியான விதத்துல வந்த பிறகு எல்லா 58 சபையில சரித்திரமா நம்ம கொடுக்கலாம். ஸோ தட்ஸ் பப்ளிஷிங். டைம் ஃப்ரேம் நான் நினைக்கிறேன் நம்ம எழுதுறதெல்லாம் will go beyond our symposium. And history work is always going on, you know, and after a while it becomes outdated இல்லையா? இது ஏன் நம்ம செய்யறோம்னா, பெனிஃபிட்ஸ், இதனால நமக்கு வருகிற நன்மைகள் என்ன? இந்த மாதிரி ஒரு வரலாறு புஸ்தகம் இருந்துச்சுன்னா, ஒரு வெளியீடு இருந்துச்சுன்னா, நமக்கு உடனே ஓவர்வியூ சர்ச் ஹிஸ்டரி தெரியும், சபை மக்களுக்கே தெரியும் இல்லையா? நம்ம சபை மக்களுக்கே சில தெரியாம இருக்கலாம், எப்ப நம்ம சபை ஆரம்பிக்கப்பட்டது, யாரெல்லாம் போதுகிறாங்க, என்னென்ன முக்கியமான சம்பவங்கள், இதெல்லாம் சபை மக்களுக்கும் தெரிய வரும். அண்ட் ஸோ த பிகினிங்ஸ்,
the history and the current, and it estimates and plans growth. ஓகே, நம்ம இந்த நிலையில நம்ம இப்பொழுது இருக்கிறோம், இன்னும் நம்ம எப்படி வளர வேண்டும், இதெல்லாம் நம்ம திட்டமிடுறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்தது புது போதகர் வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு சரித்திரம் வரலாறு இருந்துச்சுன்னா அந்த போதகர் உடனே தெரியும். அவர் வாசிட்டாருன்னா, ஓ இதுதான் இந்த சபை, நான் போற சபைக்கு இந்த காரியம் நடந்துக்குது. நான் எப்போதும் புது போதகர்கள் அதான் சொல்லுவேன், என்னுடைய புஸ்தகத்தை பாருங்க, உங்களுடைய போற சபையில வரலாறு அங்கதான் இருக்குது, உங்களுக்கு தெரியணும் பின்னணி என்ன, அதான் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 10வது குறிப்பு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, டிஏசி கம்யூனிகேஷன் வித் லோக்கல் சர்ச் டு பி ஆன்கோயிங். அப்படின்னா இது நடக்கிற காரியங்கள்ல நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து தொடர்ந்து விவரங்கள் வரலாம். அப்படின்னா சகோதரர் ஸ்டீவன் சேகர் ஃப்ரம் த ஹெட் குவார்ட்டர்ஸ், ஃப்ரம் ஹிஸ் லெவல் வில் கீப் கம்யூனிகேட்டிங் டு த பீப்புள். என்னெல்லாம் நடக்குது, என்ன நமக்கு தெரியணும் இல்லையா? And that will be ongoing, and keeping local church and a contact person, that's why it's so important. கடைசியா ஒரு பாயிண்ட் நான் கொடுத்துருக்கிறேன், history is exciting, the best is yet to be. சிறந்தது இன்னும் உள்ளது. அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது சில ஹை பாயிண்ட்ஸ்லாம் இருந்திருக்கலாம், சில செலிப்ரேஷன்ஸ்லாம் இருந்திருக்கலாம். ஆனா இதை விட இன்னும் உயர்ந்து போகிற நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறாரு. இந்த மாதிரி வரலாறு நம்ம எழுதும் பொழுது இது நமக்கு ஒரு சவாலாக காணப்படும். அதனால இதை நம்ம முன்வைத்து நம்ம செய்வோம் என்றால் நமக்கு தெரியும், ஓகே, we are getting into something which is beneficial, which will help me individually, help the local church, help the conference. So that is my part of presenting of data recovery, and later or now can ask questions and I will try to see what I can do. Thank you. Stephen? Thank you, Pastor. Thank you so much for your input on recovering local church history. பிரியமானவர்களே, பாஸ்டர் விக்டர் முதல்ல சொன்ன விதமாக இந்த ப்ரீ சிம்போசியம் செமினார் வெபினார் பார்க்கறதுக்கு இது வந்து நம்மளுக்கு ஒரு இனிஷியல் அதாவது இன்புட். ஓகே, lot of churches are in, they are not in the clarity, ஒரு தெளிவில்லாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வெபினார். ஸோ நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் தெளிவாக இந்த காரியங்கள் நம்ம என்ன செய்யணும் இந்த ஹிஸ்டரி எழுதுறதுக்கு. ஸோ ஏர்லியர் பாஸ்டர் விக்டர் வந்து அந்த ஹிஸ்டரி எழுதும்போது நம்ம கம்ப்ளீட் சர்ச்சஸ், எல்லா சர்ச்சஸும் அவர் அந்த ஹிஸ்டரி தனிப்பட்ட முறையில ஒரு சுருக்கமாக எழுதியிருக்காரு. பட் இந்த வெபினார் வந்து நம்ம இந்த சிம்போசியம் செப்டம்பர்ல வர்றது, ஒவ்வொரு சபைகள் வந்து உங்களோட சொந்த ஹிஸ்டரி, we can publish the book individually அப்படின்னு பார்க்கலாம், or we can compile it, or maybe by districts. நம்ம அது that's something that we can decide later on. But the important thing is that we want everyone to participate in this. It's not about how many pages, but it's about coming forward with your history, the latest history, So அதுக்கு தான் நம்ம இந்த ப்ரீ சிம்போசியம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். So without delaying the time, if you have any questions, please put the questions in the chat box. Record it in the chat box. So we have our people who will be recording it, and then later we will read it out so that both the speakers will then answer the questions. So now, without delaying any time, I invite Associate Professor Dr. Sami Kannu to present his slides. Thank you. Welcome, Dr. Sami Kannu. அனைவருக்கும் வணக்கம். சார், என்னோட ஸ்லைட் வந்து நான் ஷேர் பண்ண முடியல. ஓகே, உங்களோட ஸ்லைட் ஜோஸ்வா உங்களுக்கு நான் போட்டுட்டாரு. நீங்க அனுப்பிட்டீங்க சார், நான் வந்து டேவிட்க்கு ஃபோர்வர்ட் பண்ணிட்டேன் சார். சரி, ஓகே. அடுத்த ஸ்லைட் போயிருங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக நம்முடைய தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை வரலாற்று கருத்தரங்கு சிம்போசியம் ஆன் தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச் ஹிஸ்டரி வருகின்ற செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி காலை 8 to 5:30 மணி வரைக்கும் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையில், இப்போ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் நடைபெறவிருக்கிறது. அடுத்த ஸ்லைட். ஓகே, இந்த சிம்போசியம் வந்து 4 நோக்கங்களை முன்வைத்து நடத்தப்படுகின்றது. முதலாவது, நம்முடைய திருச்சபையின் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் வரலாற்றை நாம் வந்து ஆவணப்படுத்த வேண்டும், டாக்குமெண்ட் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக
இந்த சிம்போசியம் நடத்தப்படுகிறது. அடுத்து நம்முடைய இளைய தலைமுறையினர் நம்முடைய மெதடிஸ்ட் திருச்சபையின் வரலாறை அறிந்திருப்பதற்காகவும் இந்த சிம்போசியம் நடத்தப்படுகிறது. அடுத்து நம்முடைய திருச்சபைகள் நிறைய சமுதாய கல்வி பணிகள் நிறைய செஞ்சிருக்காங்க. ஆகவே அவற்றை எல்லாம் நாம் முன்னிலைப்படுத்துவதற்கும் அவற்றை பதிவு செய்வதற்காகவும் இந்த சிம்போசியத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அடுத்து நம்முடைய தமிழ் மெதடிஸ்ட் திருச்சபையின் அங்கத்தினர்களிடையே ஒரு ஒருமைப்பாடு, ஒரு கொலாபரேஷனை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த சிம்போசியம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லைட். ஓகே, இந்த சிம்போசியத்துக்கு வந்து ஒரு மெயின் டீமும் பிறகு சப் டீம் கொடுக்கப்பட்டிருக்கு. மெயின் டீம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஹிஸ்டரி ஆஃப் மலேசியன் தமிழ் மெதடிஸ்ட் மிஷன், நம்முடைய மிஷன் வரலாறு, நம்முடைய தமிழ் மெதடிஸ்ட் திருச்சபையின் மிஷன் வரலாறு என்பது இதோட மெயின் டீம். அடுத்து சப் டீம் பாத்தீங்கன்னாக்க தமிழ் மெதடிஸ்ட் சர்ச் ஹிஸ்டரி. நமக்கு வந்து 58 திருச்சபைகள் இருக்கு. ஒவ்வொரு திருச்சபையும் அவர்களுடைய வரலாற்றை இந்த மாநாட்டில் பதிவு செய்யலாம், இந்த சிம்போசியத்துல அவங்க பதிவு செய்யலாம். ஆகவே நமக்கு ஒவ்வொரு திருச்சபையும் ஒரு கட்டுரை எழுதினா கூட 58 ஆய்வு கட்டுரைகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஒவ்வொரு திருச்சபையும் அவங்க வந்து சுவிசேஷ பணிகள் செய்கிறாங்க. ஆகவே ஒவ்வொரு திருச்சபையும் என்ன அவங்க சுவிசேஷ பணிகள் செய்யறாங்க என்பதை அவர்கள் பதிவு செய்தாலும் நமக்கு இன்னொரு 58 கட்டுரைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து தமிழ் மெதடிஸ்ட் எஜுகேஷனல் ஒர்க்ஸ், கல்வி பணி, நிறைய கல்வி பணிகள் செய்யப்பட்டிருக்கு. திருச்சபை ஒவ்வொரு திருச்சபையும் தனியாக செய்யவில்லை என்றாலும் கூட மெதடிஸ்ட் திருச்சபை நிறைய கல்வி பணி செய்திருக்கிறார்கள். நமக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 6 தமிழ் மெதடிஸ்ட் தமிழ் பள்ளிகள் இந்த நாட்டுல இருந்திருக்கு. இப்ப வந்து 3 தான் இருக்கு. அதுல 1 தான் நம்முடைய எஜுகேஷன் போர்ட் கீழே இருக்கு. அது குறித்த வரலாற்றையும் நாம் ஆய்வு செய்து படைக்கலாம். அடுத்து நம்முடைய தமிழ் மெதடிஸ்ட் திருச்சபைகள் நிறைய சமுதாய பணிகள் செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு திருச்சபையும் அவங்க என்ன பணிகள் செய்திருக்கிறார்கள் என்று கட்டுரையாக எழுதி கொடுத்தார்கள் என்றால் நமக்கு இன்னொரு 58 கட்டுரைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஒவ்வொரு திருச்சபையும் வெளிப்புற ஊழியங்கள் வைத்திருக்காங்க. எல்லா திருச்சபையும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட வெளிப்புற ஊழியம் இருக்கும். அந்த வெளிப்புற ஊழியங்கள் குறித்து அவர்கள் கட்டுரைகள் எழுதலாம். நமக்கு ஒவ்வொரு திருச்சபையும் கட்டுரைகள் எழுதி அனுப்புனாங்கன்னா ஏறக்குறைய நமக்கு 200க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் நாம் வந்து ஒரு 24 கட்டுரைகள் தான் எதிர்பார்க்கிறோம் இந்த மாநாட்டுல. நிறைய கட்டுரைகள் படிக்க முடியாது. நம்முடைய பேரலல் செக்ஷன் 2 பேரலல் செக்ஷன் இருக்கு. அதுல வந்து 2 மணி நேரம். ஆகவே ஒரு 24 கட்டுரைகள் இந்த பேரலல் செக்ஷன்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்லைட். ஓகே, முக்கியமான நாட்கள் நமக்கு வந்து வெப்சைட் நீங்க அனுப்பணும். ஒரு 150ல இருந்து 200 சொற்கள்ல ஒரு வெப்சைட் எழுதி நீங்க 15 ஜூனுக்குள்ளார சப்மிட் பண்ணிடணும். அடுத்து அதை வாசிச்சு பார்த்துட்டு ஒரு 2 வாரத்துல வாசிச்சு பார்த்துட்டு அது ஏற்புடையதாக இருந்துச்சுன்னா நம்முடைய மாநாட்டு கருப்பொருளுக்கு ஏற்ப டீமுக்கு ஏற்ப இருந்துச்சுன்னா நம்ம அதை அங்கீகரித்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்பிடுவோம். நாங்க இந்த கட்டுரை ஏற்றுக்கொள்றோம், நீங்க தொடர்ந்து எழுதலான்ட்டு. அதற்கு பிறகு நீங்க ஒரு 10 பக்கத்துல ஒரு முழு கட்டுரை எழுதி 30 ஜூலைக்குள்ளார நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகே, அடுத்து ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க 13 ஆகஸ்ட்குள்ளார நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஓகே, அடுத்த ஸ்லைட். ஓகே, இதுதான் வந்து நம்முடைய டென்டேட்டிவ் ஐட்டனரி. என்ன இந்த மாநாட்டுல நடக்க போகுது என்பது குறித்து உங்களோட நான் கொஞ்சம் பகிர்ந்து கொள்றேன். 8 மணிக்கு நம்ம பதிவு, அந்த சிம்போசியத்தோட பதிவு தொடங்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஏற்பாடு செய்வோம். தூரத்துல இருந்து வரவங்களாம் இருப்பீங்க. அடுத்து 8:45க்கு ஒரு ஓப்பனிங் ப்ரேயரும் பிரேஸ் அண்ட் வர்ஷிப்பும் நடைபெறும், ஒரு அரை மணி நேரம். அடுத்து ஒரு 9:15க்கு கீனோட் ஸ்பீச் 1. இது வந்து நம்முடைய தமிழர்கள் எப்படி கிறிஸ்துவ சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள்
என்பது குறித்த ஒரு கட்டுரை உங்களுக்கு வழங்கப்படும். நம்முடைய தமிழர்கள் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தே கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து இப்ப வரைக்கும் எப்படி அவர்கள் இயேசு கிறிஸ்துவ தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பது குறித்த ஒரு விளக்கம் உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்து 10 மணிக்கு 2வது கீனோட் ஸ்பீச். இது வந்து தமிழ் மெதடிஸ்ட் திருச்சபை மலேசியாவில் எப்படி தமிழ் மெதடிஸ்ட் திருச்சபை தொடக்கம் கண்டு வளர்ச்சி அடைந்தது என்பது குறித்து ஒரு கீனோட் ஸ்பீச், முதன்மை உரை வழங்கப்படும். இதனை வந்து நம்முடைய தமிழ் மெதடிஸ்ட் பிஷப்பே வழங்குறாங்க. ஆகவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்து 10:45 இருந்து 1 மணி வரைக்கும் பேரலல் செக்ஷன் 1. இது வந்து ஒரு 4 கட்டுரைகள் இதுல படிக்கலாம். அப்படி 24 கட்டுரைனா 3 தனித்தனியான பேரலல் செக்ஷன் நடைபெறும். 3 இடத்துல நடத்தப்படும். அடுத்து 1 மணிக்கு லஞ்சு. அடுத்து 2 மணிக்கு திரும்ப பேரலல் செக்ஷன் 2 இது நடத்தப்படும். இது ஒரு 2 மணி நேரம். இதுலயும் ஒரு 12 கட்டுரைகள் தான் இதுல படைக்கப்படும். அடுத்து 4 மணிக்கு ரெசல்யூஷன், தீர்மானம். என்ன இந்த மாநாட்டு மூலம், இந்த சிம்போசியத்துல இருந்து நம்ம என்ன தீர்மானம் செய்ய போறோம் என்பது குறித்து நாம் பேசுவோம். அடுத்து 4:30 மணிக்கு ஒரு க்ளோசிங் செரமனி நடைபெறும். அடுத்து 5:30 மணிக்கு ஈவினிங் டீ. அதோட நம்முடைய இந்த சிம்போசியம் நிறைவு பெறும். அடுத்த ஸ்லைட். ஓகே, இந்த ஆய்வு செய்யறதுக்கு இது நம்முடைய போதகர் விக்ட வேதமணி அருமையாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க எப்படி ஆய்வு செய்யறதுன்னுட்டு. நம்முடைய இந்த ஆய்வு வந்து நம்ம ஆய்வு பார்த்தோம்னா நமக்கு 3 வகையான ஆய்வுகள் இருக்கு. ஒண்ணு வந்து பண்புசார் ஆய்வு, அளவுசார் ஆய்வு, இன்னொன்னு கலப்பாய்வு. அதாவது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அண்ட் மிக்ஸ் மோட் ரிசர்ச். இப்ப நம்முடைய இந்த ஆய்வு வந்து நீங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சா தான் இருக்கும், பண்புசார் ஆய்வு. இப்ப இந்த ஆய்வுக்கு வந்து நம்ம 2 மாடல் பயன்படுத்தலாம். ஒண்ணு வந்து ஹிஸ்டாரிக்கல் மாடல், இன்னொன்னு வந்து நேரட்டிவ் மாடல். ஹிஸ்டாரிக்கல் மாடல் குறித்து நம்முடைய போதகர் மிக தெளிவாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அடுத்த ஸ்லைட். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் மாடல் நீங்க பாத்தீங்கன்னாக்க நாம் என்ன செய்யணும், நம்ம அந்த தரவு சேகரிக்கிறது, டேட்டா கலெக்ஷன் ரெண்டு வகையில சேகரிக்கணும். அதுவும் நம்முடைய போதகர் தெளிவா உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. பிரைமரி சோர்சஸ் அண்ட் செகண்டரி சோர்சஸ். ஓகே, இதன் மூலம் நாம் நம்முடைய தரவுகளை சேகரிக்கலாம். பிறகு அந்த தரவுகளை நாம் வந்து அனலைஸ் பண்ணி பகுப்பாய்வு செய்து அந்த கட்டுரையை நாம் எழுதலாம். அடுத்த ஸ்லைட். ஓகே, 2வது பாத்தீங்கன்னா நேரட்டிவ் மாடல். ஓகே, நமக்கு வந்து எல்லா திருச்சபை 58 திருச்சபைகள் இருக்கு. எல்லா திருச்சபைக்கும் வந்து அவங்களோட வரலாறு பதிவு செய்யப்படல, வரலாற்று குறிப்புகள் இல்ல. இப்ப அந்த வரலாற்று குறிப்புகள் இல்லாத பட்சத்துல அவங்க என்ன செய்யணும்னா இந்த நேரட்டிவ் மாடலை தான் பயன்படுத்தணும். நேரட்டிவ் மாடல்னா கதை அணுகுமுறை. அவங்க என்ன செய்யணும்னா இன்டர்வியூ பண்ணணும். இங்க சபையில இருக்கிற நம்முடைய மூத்தவர்கள், அவங்களுக்கு ஓரளவு தெரியும் அந்த வரலாறு. நாம் நிறைய பேரை இழந்துட்டோம், நிறைய பேர் மறைந்துட்டாங்க. தொடக்க காலத்துல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய அவங்களுக்கு எப்படி இந்த திருச்சபை தொடங்குச்சு, என்னென்ன சிக்கல்கள் அவங்க அனுபவித்தார்கள் என்பது அவங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனா நாம் அநேகரை இழந்துட்டோம். இப்ப இருக்கிறவர்களையாவது நாம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இந்த நேரட்டிவ் மாடலை நம்ம பயன்படுத்தி நம்முடைய இந்த வரலாற்றை நாம் தொகுக்கலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த வரலாறு தெரிந்தவர்களை நம்ம பேட்டி காணணும், இன்டர்வியூ பண்ணி நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணணும். அடுத்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். அல்லது அந்த பேட்டி வந்து ஒருத்தர்கிட்ட நடத்தாம ஒரு குறிப்பிட்ட குழுவினரை நாம் தொடர்பு கொண்டு நாம் இந்த குறிப்புகளை சேகரிக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து சில திருச்சபைகள்ல வந்து குறைவான தரவுகள் தான் இருக்கும், டேட்டா தான் இருக்கும், வரலாற்று குறிப்புகள் தான் இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்யலாம்னா அந்த வரலாற்று குறிப்புகளையும் எடுத்துக்கொண்டு
இந்த நேரட்டிவ் மாடலையும் பயன்படுத்திய அந்த ரெண்டு நேரட்டிவ் மாடல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மாடல் ரெண்டையும் பயன்படுத்தி கூட அவங்க வந்து தரவுகளை சேகரித்து இந்த வரலாற்றை அவங்க தொகுக்கலாம், இந்த ஆய்வு கட்டுரைய அவங்க உருவாக்கலாம். ஆனா இந்த நேரட்டிவ் மாடல் வந்து கொஞ்சம் என்னன்னாக்க நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணணும். அவங்க சொல்றத நம்ம முழுமையா அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் நம்ம போதகர் அருமையா சொன்னாங்க, எல்சிசி கிட்ட அனுமதி வாங்கணும், அவங்க கிட்ட காட்டி இது சரியா என்பது குறித்து நாம் பார்க்கணும். ஏன்னா ஒருத்தவங்க சொல்றதை அப்படியே எடுத்துக்கொண்டு நம்ம அதை பதிவு செஞ்சு வச்சுட்டோம்னா அதுதான் வரலாறா போயிடும். ஆகவே கிராஸ் செக் இதுல ரொம்ப முக்கியம். எல்சிசி கிட்ட கேட்டு அல்லது பலர் அந்த திருச்சபையில் இருக்கின்ற மூத்த அங்கத்தினர்களை நாம் பேட்டி கண்டு இது சரியா என்று கிராஸ் செக் பண்ணணும், பண்ணி ஒரு முடிவுக்கு நாம் வரணும். ஸ்லைட். ஓகே ஓகே, இதை எப்படி நம்ம பகுப்பாய்வு செய்யலாம்னா ரெண்டு வகையில நம்ம பகுப்பாய்வு செய்ய முடியும். ஒண்ணு வந்து என்ன செய்யணும்னா தெமட்டிக். இப்ப அந்த பகுப்பாய்வு செய்யும் பொழுது நாம் வந்து ஒரு இப்ப உதாரணத்துக்கு போதகர் இருப்பாங்க, ஒவ்வொரு போதகர் காலகட்டத்திலையும் என்னென்ன நடந்துச்சு என்பதை குறித்து நாம் செய்யலாம், அல்லது ஆண்டு வாரியாக கூட நாம் அதை தொகுக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி நாம் தொகுத்து இந்த ஆய்வு கட்டுரையை நாம் தயார் செய்யலாம். இந்த அப்ஸ்ட்ராக்ட்லாம் வந்த பிறகு நான் நினைக்கிறேன் நாம் வந்து இந்த ஒரு பயிற்சி வழங்கணும் எழுதுறவங்களுக்கு, எப்படி இந்த கட்டுரை அவங்க எழுதணும், என்ன இந்த கட்டுரைகளுக்கு என்னெல்லாம் இருக்கணும், எப்படி அவங்க வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் குறித்து நாம் பின்னால ஒரு இந்த கட்டுரை அப்ஸ்ட்ராக்ட்லாம் கிடைச்ச பிறகு அவர்கள் எல்லாம் ஒரு ஒன்லைன் காஸ்ட் மெட்டீரியல் அல்லது ஒரு பிரீஃபிங் அவங்களுக்கு கொடுத்து இதை செய்தோம் என்றால் இன்னமும் அந்த கட்டுரை சிறப்பாக அமைறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அடுத்த ஸ்லைட். ஓகே, இந்த கட்டுரை எழுதுறவங்க வந்து இந்த மிஷினரிஸ், மெத்தடிஸ்ட் மிஷினரிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க தொடக்க காலத்துல உள்ளவங்க. அவங்களோட வரலாறு எல்லாம் தேடி பார்க்கணும். இவங்க வரலாறு எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கு. ஓகே, பைக்கெட் அவரு தான் வந்து பினாங்கு மெத்தடிஸ்ட் திருச்சபைய உருவாக்குனவரு. அப்புறம் வில்லியம் எட்வர்ட், இவரு ஈப்போ மெத்தடிஸ்ட். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து ரெவரண்ட் டாக்டர் வில்லியம் டி கென்சர்ட், இவர் வந்து கோலாலம்பூர் திருச்சபையை உருவாக்குனவர். பள்ளிகள் அந்த காலகட்டத்தில் எப்படி உருவாக்குனாங்க, இந்த வரலாறுகள் எல்லாம் நம்ம பார்க்கணும்னா இந்த மிஷினரிஸோட வரலாற்றை நாம் பார்க்கணும். அப்புறம் டாபன் ஜேம்ஸும் ஹால்டம் வில்லியம், இவங்க ரெண்டு பேரு தான் தொடக்கத்துல சிங்கப்பூருக்கு வந்தாங்க. சிங்கப்பூர்ல இருந்து அங்கிருந்த ஒருத்தர் வந்து டாபன் ஜேம்ஸ்க்கு வந்து ஒரு அழைப்பு அனுப்புறாரு, இந்த மாதிரி சிங்கப்பூர்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நீங்க வந்து இந்த மிஷன் தொடங்குனீங்கன்னாக்க அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அவர் அனுப்பும் பொழுது 4 பேர் வராங்க. இப்ப டாபன் வந்து அந்த காலத்துல நினைக்கிறேன் அவர் பிஷப்பா இருந்தாரு இந்தியாவுக்கு. இப்ப அவரு கல்கத்தால இருந்து ஓல்டம், அவர் ஒரு இளமையான ஒரு போதகர், அவரை அழைச்சிட்டு வராங்க. வந்துட்டு அவரை ஓல்டம் வந்து அந்த திருச்சபை சிங்கப்பூர்ல விட்டுட்டு மத்தவங்க 3 பேர் போயிடுறாங்க. அப்புறம் இவரு தான் வந்து மெத்தடிஸ்ட் திருச்சபைய மலேசியாவில், அதாவது சிங்கப்பூர் அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர்லாம் ஒன்று தான். இப்பதான் நம்ம தனி நாடாக இருக்கிறோம். இது வந்து மலாயா என்ற ஒரு அமைப்புல இருந்துச்சு. அப்புறம் அவரு கட்டமைக்கிறாரு. பால்க்லஸ் ஜான் என்பவர் தான் எல்சிசி சேர்மன் சிங்கப்பூர் மெத்தடிஸ்ட்க்கு. அப்புறம் இவங்க என்ன செய்யறாங்கன்னா ரெவரண்ட் டாக்டர் அண்டர்வுட் வில்லியம், இவர் வந்து ஒரு ஸ்ரீலங்காக்காரரு. ஏன்னா ஸ்ரீலங்கால வந்து மெத்தடிசம் முதல்ல வந்துருச்சு 1814லயே மெத்தடிசம் ஸ்ரீலங்காவுக்கு வந்துருச்சு. இந்தியாவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1886 தான் வந்துச்சு. அப்ப ஸ்ரீலங்கால இருந்து நிறைய தமிழர்கள், கிறிஸ்தவ தமிழர்கள்
கோலாலம்பூர், பினாங்கு, ஈப்போ இந்த பகுதியில நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் வந்து இந்த மெத்தடிஸ்ட் திருச்சபையை உருவாக்குறதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்காங்க. இப்ப அண்டர்வுட் வந்து பேராக்க அனுப்புறாங்க. அப்ப அவரு பேராக்க பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பகுதியில தமிழ் திருச்சபை தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்று சொன்ன பிறகுதான் இவர் அனுப்புறாங்க, வில்லியம் எட்வர்ட் ஹோலியர் அனுப்புறாங்க. அவர் வந்து இங்க ஈப்போல மெத்தடிஸ்ட் திருச்சபையை தொடங்குறாரு. இந்த எல்லாம் நம்ம இந்த வரலாறெல்லாம் பாத்தீங்கன்னா தான் நீங்க வந்து உங்களுடைய திருச்சபை வரலாறை நன்றாக எழுதுவதற்கு வாய்ப்பாக அமையும். அடுத்த ஸ்லைட். அடுத்து பாத்தீங்கன்னா நான் நிறைய புத்தகங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் வாசிக்கணும். இதெல்லாம் வாசிச்சீங்கன்னா தான் அந்த திருச்சபை வரலாறு நன்றாக எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்முடைய போதகர் விக்டர் வேதமணி 2 நூல் எழுதியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே சொன்னாங்க. அந்த நூலும் நான் இங்க குறிப்பிட்டிருக்கேன். இதை நீங்க கண்டிப்பா வாசிக்கணும். அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மலேசியா மோசைக் ஸ்டோரி ஆஃப் 50 years மெத்தடிசம், அது வந்து நெத்தாலி என்பவர் எழுதியிருக்காரு. 1935 எழுதினது. அந்த நூல் கண்டிப்பாக வாசிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏர்னஸ்ட் அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, ஃப்ரம் மிஷன் டு சர்ச், த இவல்யூஷன் ஆஃப் த மெத்தடிஸ்ட் சர்ச் இன் சிங்கப்பூர் அண்ட் மலாயா. 1885 இருந்து 1976 வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்ட்டு அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அப்புறம் துரைசாமி நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 3 நூல்கள் எழுதியிருக்காரு, 3-4 நூல்கள் எழுதியிருக்காரு. அவரோட நூல்கள்லாம் கண்டிப்பா படிக்கணும். அப்புறம் ஹோசெங் ஹோங் அவரு வந்து மெத்தடிஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் மலேசியா, தியர் ரெக்கார்ட் அண்ட் ஹிஸ்டரி, இதுவும் நாம் கண்டிப்பாக படிக்கணும். இப்ப மெத்தடிஸ்ட் திருச்சபையின் கல்வி பணி என்று வந்துச்சுன்னா இந்த புத்தகம் கண்டிப்பா படிச்சாகணும். அப்புறம் மலேசியா போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் த மலாயா ஆனுவல் கான்ஃபரன்ஸ், இது நிறைய ஆனுவல் கான்ஃபரன்ஸோட தகவல்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வாசிக்கணும், அப்படிதான் தெரியும். அடுத்த ஸ்லைட். ஓகே, இங்கேயும் நான் நிறைய புத்தகங்கள் கொடுத்திருக்கிறேன். இந்த புத்தகங்களையும் நீங்க வாசிக்கணும். இங்கேயும் பாருங்க, இங்க ஒரு 3 புத்தகங்கள் இருக்கு. அவர் ரெவரண்ட் துரைசாமி அவங்க எழுதின ஒரு 3 புத்தகங்கள் இருக்கு. அப்புறம் ஹால்டம் அவரே வந்து கால் ஆஃப் காட் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தையும் 1918 அந்த புத்தகத்துல பார்த்தோம்னா மலேசியாவில் எப்படி மெத்தடிசம் பரவிச்சு என்பதை இந்த புத்தகத்தின் வழி நாம் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்லைட். ஓகே, இங்கேயும் பாருங்க அரசரத்னம். இவர் வந்து மலேசியாவோட வரலாறு எழுதியிருக்காரு. அவரே வந்து கிறிஸ்டியானிட்டி, ட்ரெடிஷனல் கல்ச்சர்ஸ் அண்ட் நேஷனலிசம், த சவுத் ஏசியன் எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இவரும் யாழ்ப்பாண தமிழர். அப்புறம் இன்னொன்னு பாருங்க, ரெவரண்ட் சி. வில்லியம் அண்டர்வுட் பத்தி எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் டேவிட் பாண்டியன் அவரும் வந்து புத்தகம் எழுதியிருக்காரு. அப்புறம் டேனியல் ரபீண்ட்ரா இவர் வந்து மலாயா பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளராக இருந்தவர். இவரும் இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் இன் பெனிசுலா மலேசியா, இவரும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இது வந்து தமிழ் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் மெத்தடிஸ்ட் சர்ச் தான் வந்து இந்த நூல் வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நூலும் நாம் பார்க்கணும். முடிந்த அளவுக்கு வந்து இந்த புத்தகங்கள்லாம் நம்முடைய போவா இந்த புத்தகங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுடைய நூல் நிலையத்துல வைத்தாங்கன்னா ரொம்ப பயனா இருக்கும். எனக்கு இந்த நிறைய புத்தகங்கள் கிடைக்கல. இப்ப இந்த புத்தகங்கள்லாம் நாம் சேகரித்து நம்முடைய லைப்ரரியில வைக்கணும்ட்டு நான் கேட்டுக்கொள்றேன். இது தவிர்த்து இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கு. எல்லா புத்தகங்கள்லாம் நம்முடைய மெத்தடிஸ்ட் திருச்சபை குறித்து இருக்கோ அந்த புத்தகங்கள்லாம் சேகரித்து வைத்தால் எதிர்காலத்துல இந்த புத்தகங்கள்லாம் அழிந்து போகாமல் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான் என்னுடைய பிரசன்டேஷன். நன்றி. Thank you, Doctor. Very well presented information. அருமையாக நம்மளுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இது எப்படி ஆய்வு செய்யுது, என்னென்ன புஸ்தகங்கள் நம்ம வாசிக்கணும்னு சொல்லி அவரு he gave a general picture. ஓகே, இது குறித்து. So I'm sure this is very beneficial. எல்லாருக்குமே இது பிரயோஜனமா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். வெளியிலே கேள்விகள், there were some questions that are written. If any of you have questions, you can straight away ask.
Okay, then the written questions we will also read. Okay, then கேள்விங்க தான் நீங்க கேட்கலாம் டைரக்டா. Stephen, I think Chit put a question from the beginning, and his question was when information. That's the one. What Okay. we find there is a great difference in the findings of the history of the church compared to your initial findings that are already documented. Actually, there should not be any great difference now, but சில நேரத்தில் நம்ம வரலாறு எழுதுறோம், அது எழுதின பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அதற்கு பிறகு கூட சில காரியங்கள் விடப்பட்டதை நம்ம பார்க்கலாம், அது தவறா இருக்கிறது நம்ம பார்க்கலாம். See, as far as the history is concerned, history will always be subject to amendments because new findings can come. Unlike the gospel, where you cannot amend the gospel, history cannot be without any changes or amendments. That's my first point, love. But we must take every step possible to keep that minimum. அதனால தான் நான் அந்த 54 சபைகளுடைய வரலாறு எழுதும் பொழுது நான் எல்லா எல்சிசிலும் கேட்ட அப்ரூவல் கேட்ட பிறகுதான், அவங்களுடைய சம்மதத்துக்கு பிறகுதான் நான் எழுதினேன். அண்ட் அதுக்கு பிறகு வந்துச்சுன்னா வர முடியாதுன்னு இல்லை, வரக்கூடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? And I would say that we must. I actually opened one file, of correction suggested. நான் ஒரு ஃபைலை எழுதி வச்சிருக்கிறேன், யார் யார் அனுப்புனாங்களோ அந்த புக்கு அச்சிட்ட பிறகு. I have kept it long. I think that we must have amendments later. After 10 years or what, we may have to have additional maybe publication of some corrections or what, because there will be changes. ஏன்னா 10 வருஷத்துக்கு பிறகு நிச்சயமா நமக்கு இன்னும் கூட விவரங்கள் இருக்கும், சில காரியங்கள் திருத்த வேண்டியது இருக்கும். But I'll say that don't be surprised. We must in fact expect and anticipate and plan how to use that information where we can make our history more correct. Thank you. David, next, David. Yeah. This is a concern from Pastor Herbert, Reverend Herbert. I think this is an important question. And the question, to understand our Tamil Methodist history in a holistic manner, it may be useful to get a wider history, other Christian church works, and worldwide Christian churches movement may be needed. I know there's too much work involved, but I think a better understanding. See, our church is not the only one. நம்ம வளர்ந்து வருகிற வரலாறு நம்ம லூதரன் சர்ச் பார்த்தோம்னா, ஆங்கிலிக்கன் சர்ச் பார்த்தோம்னா, இந்த 2 சபைகள் தான் கொஞ்சம் கூட நம்மோட சேர்ந்து வருகிற சபைகளா இருந்தது. அப்ப அவங்களுடைய ஹிஸ்டரியா நம்ம ஹிஸ்டரி சம்டைம்ஸ் இஸ் ஓவர்லாப்ஸ், நாட் ஓவர்லாப்ஸ், we go together. Like the Lutheran church, in the beginning they used the Methodist church before they had their own property, before they had their own church building. அவங்க ஆரம்ப காலத்துல மெத்தடிஸ்ட் சபையில தான் அவங்க ஆராதனை செய்தாங்க. ஆனா போக போக அவங்களே சொந்த இடத்தை பார்த்து நடந்தது. ஸோ இந்த ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம்னா, then we appreciate our history even more. So there are different ways of doing this to make it parallel. We have to think, but it's a very important thought that we must keep in mind that we are not a church in isolation. There are other denominations, and it's important to recognize, especially work among the Tamil, among the other denominations. Thank you. We have another question from Dr. Windsor. Yeah, this is also a very important thing. Our younger generation are more visual oriented. They are not book reading people, which is very sad. I think first thing is to acknowledge that this is the situation. இதுதான் சூழ்நிலை. ஆனா நம்ம இதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம புக்கு வாசிக்கிறது இல்லாம போகக்கூடாது. So we must have
we must create interest to read books and also address the point about the visual part, about how our younger generation seem to be interested or connected more on the visual side rather than the hardware book reading. Both, I think, must be addressed. Books must be written in an interesting way. They must be made known, and people must share and encourage younger generation to read, and also to see ways in which we can make it possible for the younger generation to receive information in the visual format, so that they are also on board with us in understanding history. Question 4 from Jit. I think this is also important. The research work is extensive and needs time to read and write. The research paper can go out, get all the books and reference materials for easy access. I think this one only from the BOA side can do at a national level. We have a headquarters. I think we must, to start with, get books there. And all the books that our doctor mentioned, Samikanu mentioned, I think to start with, those books must be, we must collect and keep in the national, our own archives. And then people must have access, some to come and read, and some also ways in which they can purchase for themselves. We can see how it can be got. I think local churches, to some extent, can do this, to have their libraries. Number journals and all that are all important material. No, I always felt that all our local churches must have all the journals in their local library. You know, so then people want to do research work can have access both at the local level as well at the headquarters in PJ. In reference to this question number 4, some of these, what you call the clouds of, especially our heroes, our குறித்து நம்ம டாக்டர் சாமி கண்ணு அந்த அவரோட ரெஃபரன்ஸில் சொல்லியிருக்காரு. But if you have went to this, அதாவது நம்ம 140 years Methodism celebration 2 weeks ago நடந்தது டிஎம்சியில். நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கோம். And this book they have what you call it, அந்த நபர்கள் is all there. Complete research has been done and they have published this book. அதில் இருக்குது some of the names mentioned. But of course, some of these books we will try to get. But அதே நேரத்தில் if individual churches can also try it on their own, it also will be good. Especially the Clouds of Witness. அது வந்து it was written by FIDC but published under CCM. அது வந்து most probably these books are with CCM. I'll try to find out whether the books are still available. அப்படி இருந்துச்சுன்னா I will update in the group where to get and how to get these books. Thank you. Next, yeah. Okay, last question. Doctor, can you answer this question, Doctor? ஓகே, இதுக்கு வந்து ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நினைக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் அளவுல வந்து நடத்த போது இது குறித்து அவங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இப்ப நான் வந்து அத ஃபார்வர்ட் பண்றேன். இப்ப நான் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கலாம். ஒரு பவர்பாயிண்ட் பிரசன்ட் ஸ்லைட் இருக்கு. நான் ஃபார்வர்ட் பண்ண அதை போடுறீங்களா? நான் இப்ப விளக்கம் கொடுத்துடலாம். ஹலோ, யாருக்கு ஃபார்வர்ட் பண்ண? டேவிட் டாக்டர், நீங்க ஷேர் பண்ணி பாருங்க. நம்ம சிம்போசியம் இருங்க நான் முதல்ல அத அங்கிள் ஸ்டீவன் அங்கிள், you need to make Dr. Samikan as a co-host. I can't add him. நீங்க செஞ்சிருங்க.
ஓகே, நான் செஞ்சுட்டா? நான் செஞ்சுட்டா he can share from his side. ஓகே. ஓகே, டன். While waiting for doctor's presentation slides, I just want to also inform that all of us that this particular what you call flyer or brochure was given to all the churches together with the publicity. And the publicity is the same. The flyer and the publicity is the same. Flyer on the A4 இருக்கும். And the publicity was in A3. So அந்த பப்ளிசிட்டியில வந்து there are a lot of details there, a lot of information that is needed இந்த கட்டுரைக்கு நிறைய காரியங்கள் உண்டு. ஸோ அது வாசிச்சு I'm encouraging you to get this copy and go through it, and it will really be helpful. Doctor? ஓகே, நான் வந்து இந்த அவுட்லைன் ஆஃப் த அப்ஸ்ட்ராக்ட் ஒன்று கொடுத்துருக்கிறேன். எல்லாரும் பார்க்க முடியுதா? ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன், பார்க்க முடியுதா? எஸ் ஐயா. ஓகே. ஒரு ஆறு காரியங்கள் வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட்ல இருக்கணும். இது வந்து அவங்க என்ன நோக்கத்துக்காக இந்த கட்டுரை எழுத போறாங்க, ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ் இருக்கணும். அப்புறம் ரிசர்ச் மெத்தடாலஜி, என்ன மெத்தடாலஜி அவங்க பயன்படுத்துறாங்கன்ட்டு கொடுத்துருக்கணும். அப்புறம் ஃபைண்டிங் வராது, ஆகவே ஃபைண்டிங் பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவங்க ஏதாவது ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா அவங்க கொடுக்கலாம். அப்புறம் ரிசர்ச் சம்மரி, எப்படி அது அமைய போகுது என்பது குறித்து அவங்க கொடுக்கலாம். அப்புறம் இந்த ஆய்வுனால என்ன பயன், சிக்னிஃபிகன்ட் ஆஃப் த ரிசர்ச். அப்புறம் கீவேர்ட் கொடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு இது கொடுத்துருக்கிறேன் இங்க எக்ஸாம்பிள். மேபி இது வந்து எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணிடலாம். இந்த ஸ்லைட்டை ஷேர் பண்ணினாக்க அவங்க பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி நீங்க ஒன்று அனுப்புனீங்கனாக்க, ஆனா இதுதான் உங்களால ஃபாலோ பண்ண முடியாட்டி பரவாயில்ல, நீங்க உங்களால என்ன எழுத முடியுதோ எழுதி அனுப்புங்க. நம்ம வந்து இந்த கட்டுரையை வெளியாக்கும் பொழுதுதான் இது நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தும் இதை ஃபாலோ பண்றதுக்கு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து கட்டுரையில என்ன இருக்கணும், அவுட்லைன் ஆஃப் த ஆர்டிக்கல், ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். அப்புறம் ஆய்வு சிக்கல், ரிசர்ச் ப்ராப்ளம் இருக்கணும், ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ், ரிசர்ச் ஸ்கோப், சிக்னிஃபிகன்ட் ஆஃப் த ரிசர்ச், அப்புறம் லிட்ரேச்சர் ரிவ்யூ. இதுக்கு முன்னால அவங்க எழுதுற அந்த கட்டுரை குறித்து யாராவது ஆய்வு செஞ்சிருக்காங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய போதகர் விக்டர் வேதமணி வந்து 2 புத்தகம் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் அவங்க அதுல குறிப்பிடலாம், இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இப்ப அதை தவிர்த்து இவங்க என்ன கூடுதலாக கண்டுபிடிச்சு எழுத போறாங்கன்ட்டு போதகர் அருமையா சொன்னாங்க. அது மாற்றங்கள் இருக்கும் எப்போதுமே, அவங்க எழுதுனதுதான் என்ன முடிவானதுன்னு சொல்ல முடியாது. இப்ப எழுதுறவங்க புது கண்டுபிடிப்புகள் அவங்க கிட்ட இருக்கலாம், அதை பத்தி எழுதலாம். அப்புறம் ரிசர்ச் மெத்தடாலஜி, அப்புறம் டேட்டா அனாலிசிஸ். டேட்டா அனாலிசிஸ் வந்து அவங்க ஏற்கனவே நான் சொன்னது போல ஆண்டு வாரியா அவங்க பிரிச்சு எழுதலாம், அல்லது ஒரு டீம் கொடுத்துருக்கலாம். ஒரு கருப்பொருள், போதகர்கள் எந்தெந்த போதகர் காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சுட்டு அவங்க கொடுக்கலாம். அந்த மாதிரி அவங்க இந்த தரவு பகுப்பாய்வு கொடுக்கலாம். அடுத்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும். ஓகே, இன்ட்ரடக்ஷன்ல என்ன இருக்கணும்னா ஒரு brief introduction about the Tamil Methodist Church in Malaysia, and then selected என்னத்தை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அது ஹிஸ்டரி. இது வந்து ஒரு பேராகிராஃப் போதும், ஒரு 5ல இருந்து ஒரு 8 சென்டென்ஸ் இருந்தா போதும். அடுத்து ரிசர்ச் ப்ராப்ளம், என்ன ரைட் why the research is carry out, ஏன் இந்த ரிசர்ச் அவங்க மேற்கொள்றாங்க என்பது குறித்து. அடுத்து ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ், ஒரு 3 ஆப்ஜெக்டிவ், 2 அல்லது 3 ஆப்ஜெக்டிவ் கொடுத்தா போதும். ஏன்னா அந்த ஆப்ஜெக்டிவ் வச்சுட்டு தான் அவங்க வந்து அந்த டேட்டாவே அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து ரிசர்ச் ஸ்கோப் வந்து இந்த 4 காரியம் பார்க்கணும். வாட், வேர், வென், ஹவ். ஓகே, இந்த காரியங்கள் அவங்க பார்க்கணும். அடுத்து ஆய்வு பயன், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ரிசர்ச், இதனால என்ன பயன், டிஎஸ்சிக்கு என்ன பயன், லோக்கல் சர்ச்சுக்கு என்ன பயன், சபை மக்களுக்கு என்ன பயன் என்பதை குறித்து அவங்க எழுதணும். அப்புறம் லிட்ரேச்சர் ரிவ்யூ, அது வந்து அவங்க இந்த புத்தகங்கள்ல எல்லாம் இருந்து எடுக்கலாம், இதுல இந்த சோர்சஸ்ல எல்லாம் இருந்து எடுத்துக்கலாம். ஓகே,
தெசிஸ்ல இருந்து எடுக்கலாம். நிறைய நம்ம வந்து இப்ப நமக்கு வந்து செமினார் இருக்கு, போதகர்கள் படிக்கிறது. அதுல ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேப்பர் செய்வாங்க. அப்ப அந்த ப்ராஜெக்ட் பேப்பரை வந்து நம்ம போய் பார்க்கலாம். அந்த ப்ராஜெக்ட் பேப்பர்ல அவங்க சில சபைகளை குறித்து எழுதியிருப்பாங்க. அப்ப அது வந்து பயனா இருக்கும். அப்புறம் ஆர்டிக்கல், ஏற்கனவே எழுதப்பட்ட ஆர்டிக்கல், புக்ஸ், ப்ரொசீடிங்ஸ், ப்ராஜெக்ட் பேப்பர், மேகசின், டாக்குமெண்ட்ஸ், ஆன்லைன், இதெல்லாம் இருந்து அவங்க லிட்டரேச்சருக்கு தேவையானவற்றை எடுக்கலாம். அடுத்து ரிசர்ச் மெத்தடாலஜி. எனக்கு கண்டிப்பா குவாலிட்டேட்டிவ் தான், குவான்டிடேட்டிவ் நம்மளோட இல்ல, குவாலிட்டேட்டிவ். அப்புறம் என்ன மாடல் பயன்படுத்தி இருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல் மாடலா, நேரட்டிவ் மாடலா, அல்லது ரெண்டையும் கலந்து எழுதியிருக்காங்களான்ட்டு அவங்க அதை குறிப்பிடலாம். ஓகே, இதான் முக்கியம். டேட்டா அனாலிசிஸ் தான் முக்கியம். ஓகே, அவங்க வந்து குரானாலஜிக்கல் டைம்லைன் அப்படி கொடுக்கலாம், அல்லது தேமட்டிக், நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டு வாரியாவும் அவங்க கொடுக்கலாம், அல்லது ஒரு கருப்பொருள் எடுத்துக்கிட்டு அதை வாரியாவும் அவங்க அந்த வரலாறை அவங்க சொல்லலாம். இதுதான் வந்து அவங்களோட 10 பக்கத்துல ஒரு 8 பக்கமாவது 7-8 பக்கம் டேட்டா அனாலிசிஸ் தான் வரணும். ஓகே, அப்புறம் ரெஃபரன்ஸ் எப்படி எழுதுறது என்பதையும் நான் இங்க கொடுத்துருக்கிறேன். அதான் நம்ம ஏற்கனவே சொன்னேன், இப்ப எப்ஸ்ட்ராக்ட் நீங்க அனுப்புங்க, இதைத்தான் ஃபாலோ பண்ணணும் என்பது அவசியம் இல்ல, இந்த அவுட்லைன் தான் இருக்கணும்ட்டு எழுதணும்ட்டு அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ, உங்களால என்ன எழுத முடியுதோ எழுதி அனுப்புங்க. அதுக்கு பிறகு நாம வெப்சைட் அனுப்புனவங்க எல்லாருக்கும் ஒரு பயிற்சி கொடுப்போம், ஒரு 2 மணி நேரம் ஆன்லைன்லயே கொடுத்துடலாம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும், என்னென்ன எழுதணும், எப்படி செய்யணும் என்பது குறித்து அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். அப்புறம் அவங்க எழுதலாம். அதுக்கு பிறகு நம்ம வெப்சைட்டை வந்து சரியாக மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அவங்க இந்த கட்டுரை தமிழ்லயும் எழுதலாம், ஆங்கிலத்திலயும் எழுதலாம். அப்படி எனக்கு தெரியல, மலாயில எழுத முடியுமா சார், தலைவர் அவர்களே? சார், மலாயில எழுத முடியுமா? தமிழ், இங்கிலீஷ் நம்ம கொடுத்துட்டோம். I think we should not. I think we shouldn't limit to language. If there are someone, சிலருக்கு வந்து தமிழ்லையோ ஆங்கிலத்தையோ எழுத முடியுது, அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் ஒரு பேரியர் இருந்துச்சுன்னா, if Malay is their common language of communication, why not? I think we should accept it. ஓகே, நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த 3 மொழியில நீங்க எழுதுங்க. எப்ஸ்ட்ராக்ட் அனுப்புங்க, அதுதான் முக்கியம். எப்ஸ்ட்ராக்ட் அனுப்புன பிறகு உங்களுக்கு கண்டிப்பா நாங்க வழிகாட்டுவோம், எப்படி இந்த கட்டுரையை செய்யறது, எப்படி இந்த ஆய்வை மேற்கொள்றது. நமக்கு போதகர் விக்ட வேதமணி இருக்காங்க, அவங்களும் உங்களை கைட் பண்ணுவாங்க, நானும் உங்களை கைட் பண்றேன். அப்படி நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வேற யாரும் கூட நம்ம யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் அழைத்து உங்களோட கட்டுரை எழுதுறதுக்கு, நீங்க ஆய்வு மேற்கொள்றதுக்கெல்லாம் உங்களுக்கு நாங்க கைட் பண்றோம். அதுவே நீங்க இப்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால என்ன எப்படி எப்ஸ்ட்ராக்ட் அனுப்ப முடியுமோ அனுப்பி விடுங்க. ஒரு அர்த்தம் போதும், 150ல இருந்து ஒரு 200 சொற்கள் இருந்தாலே போதும். ஓகே சார், அவ்வளவுதான். அப்புறம் எப்படி அந்த கட்டுரை இருக்கணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு பிறகு சொல்றோம். ஃபார்மேட் ஆஃப் த ஆர்டிக்கல், இதை ஃபாலோ பண்ணணும் அப்படியே. ஓகே, எது கேள்விகள் இருக்கா? David? Yes, Uncle. I think there's one more that came in. Yeah, I'm sharing now. இதை எடுத்துடுறேன் நானு. சரிங்கப்பா. இருங்க, நான் எடுத்தா தான். ஓகே, பிரியமானவர்களே, before we attend this question, ஒரு humble request. உங்களோட லாகின் பண்ணும்போது உங்க பேர்கள், சில பேர்கள் போட்டு, சில பேர் வந்து சம் அது ஐடென்டிஃபிகேஷன் நீங்க போட்டிருக்கிறீங்க. எங்களோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, உங்களோட பேர் போட்டு அது பக்கத்துல உங்க சபை பேர். இப்போ வந்து ஐ எம் ஃப்ரம் ஸ்டீவன் சேகர் சென்டூல், ஸோ அப்படி நம்ம போட்டோம்னா எங்களுக்கு வந்து அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாங்கள் அது கவர் பண்ணுறது எங்களுக்கு வசதியாக இருக்கும். பிகாஸ் இஃப் நாட் வி won't know which church who they are. ஸோ அது கொஞ்சம் எங்களுக்கு உதவி செஞ்சிட்டிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். டாக்டர், எல்லாருன்னா என்ன அவங்க குறிக்கிறாங்க? எல்லார் செக்ஷன் எனக்கு அது புரியல, அந்த ஷார்ட் ஃபார்ம். How can we write LR section? I also don't understand. What is LR section? Literature review. Oh, literature review. Okay. How can we write? Okay, இப்ப வந்து இவங்க வந்து ஒரு சர்ச் ஹிஸ்டரி எழுத போறாங்க. If we planning to write on history of the church building, prayer tower,
சர்ச் பில்டிங் பத்தி எழுத போறாங்கன்னா அவங்க வந்து அந்த சர்ச்சை எப்படி அவங்க கட்ட தொடங்குனாங்க அந்த மாதிரியா, அல்லது அந்த சர்ச்சோட வரலாறா? ஒரு சர்ச் கட்டுனாங்க, ஓகே, எப்படி அந்த சர்ச் வந்து அவங்க கட்டுனாங்க, அந்த பில்டிங் எப்ப கட்டுனாங்கன்றது. ஆஹ் ஆனா நீங்க லிட்டரேச்சர் வியூ வந்து இதுக்கு அந்த சர்ச் பத்தி வேற எதுவும் உங்களுக்கு வேற கட்டுரைகள் இருக்கா, ஆஹ் எதுவும் புத்தகங்கள் இருக்கான்ட்டு நீங்க பார்க்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க எழுதலாம், அப்படி இல்லைன்னா நம்ம விட்டாலும் ஓகே தான். அப்படி இல்ல, ஏன் நம்ம வந்து லிட்டரேச்சர் ரிவ்யூ முக்கியம்னா, இதுக்கு முன்னால இது போன்ற கட்டுரைகள் எழுதப்படலைன்றத காட்டுறதுக்கு தான். ஆனா கண்டிப்பா ஒரு சர்ச் பில்டிங் எழுதுறாங்கன்னா இதை பத்தி யாரும் இன்னும் எழுதியிருக்க மாட்டாங்க. ஆகவே நீங்க பாருங்க, ஏதாவது இதுக்கு முன்னால உங்களுடைய திருச்சபை பத்தி ஏதாவது கட்டுரைகளோ அல்லது புத்தகங்களோ இருந்துச்சுன்னா அது குறித்து நீங்க குறிப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க விட்டுறலாம், அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. ஓகே, எது கேள்விகள் இருக்கா? அவங்க We have Any one more. We have one more from Samuel, Tamil Methodist Church, Tamil Settlement. Actually, I've been asked this question by one or two other people also. Actually, we only complete 50 years next year, not this year. We have our maybe the session. Our 1976 would have been the first session. First session won't be 1 year old. The first anniversary will only be celebrated 1977, and 1 year later. So 50th session, Jubilee year. If you want to consider the 50th year, whether the beginning or the end, I'm not sure how we're going to look at it. But that is the question that a few people are asking. 40th year in 2016. Although So it can I was respond? Dennis here. President will answer. Actually, போன வாரத்துல we discussed in our executive board. We realized that we are 50th session, but it is not the 50-year anniversary yet. So what we decided is, which I have not written to the churches, that we will launch the celebration during the session and have the celebration proper next year. So that was the discussion that we took. So we don't want to jump the gun. We want to do this properly. சரியான விதத்துல இந்த ஆண்டுடைய அமர்வுல ஆரம்பித்து அடுத்த ஆண்டு அதை சிறப்பாய் செய்வதற்கு முடிவு எடுத்திருக்கோம். So together with the GC decisions over the weekend, Saturday, Friday and all, there'll be a letter coming out on that level, sir. So just to settle things. Thank you, Pastor. Good idea. I think a lot of confusion was going around. I think this is good that you made that statement to clear the confusion. Thank you so much, Pastor. David, any others? No, Uncle. No. Okay. Now is we open up to open questions. If anybody want to ask, you can't write on the chat box. You can ask us now live. கேட்கலாம். Good evening. I'm Arul Xavier from TMC Ipo. Yes, Arul. மொத்த டாக்டர் ஷேர் பண்ணாங்களே அந்த டெம்ப்ளேட், அந்த பவர் பாயிண்ட், அதை வந்து குரூப்ல ஷேர் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Yeah, we will do that, Arul. We will do that. Number 1. Number 2, டாக்டர் ஷேர் பண்ணும்போது ஹிஸ்டரி ஆஃப் நிறைய விஷயம் சொல்லிட்டே வந்தார்ல, அதுல வந்து ஒன்று வந்து ஹிஸ்டரி ஆஃப் மிஷன் இருந்துச்சு. am I correct? டாக்டர் அந்த ஸ்லைட் எனக்கு ஷேர் பண்றீங்களா? இங்க ஸ்கிரீன்ல போடுங்களேன். நீங்க நிறைய இதை பத்தி பேசியிருந்தீங்க. எந்த ஸ்லைடு? முதல் ஸ்லைடா ரெண்டாவது? இது ரெண்டாவது ஸ்லைட் டாக்டர். இல்ல ரெண்டாவதுனா அது நீங்க முத பேசும்போது இருந்த ஸ்லைட், ஒரு 5 ஸ்லைட் ஷேர் பண்ணீங்களே, அதுல வந்து ரெண்டாவதுல வந்து ஹிஸ்டரி ஆஃப் ஒண்ணுனா செய்யலாம் அப்படி சொல்லியிருந்தீங்க. Tamil Methodist Mission, I think. Yes, Tamil Methodist Mission. ஓகே, இருங்க. இதுவா? ஆமா. ஓகே, இதுல பாத்தீங்க தமிழ் மெத்தடிஸ்ட் மிஷன் சொல்லும்போது, மிஷன் ஒர்க்னு சொல்லும்போது நீங்க எதை ஸ்பெசிபிக்கா குறிப்பிடுறீங்க? ஏன்னா மிஷன் வேற,
இவெஞ்சலிசம் வேற இல்ல. எஸ் ஐ நோ, நான் எனக்கு கேள்வி வருது கேட்கிறேன். மிஷன் வந்து வேற, இவெஞ்சலிசம் வேற. இப்ப ஸ்மால் சர்ச்சஸ் அதாவது அவுட்ரீச் உருவாவது வந்து த்ரூ அவுட் இவெஞ்சலிசம். அப்ப அவுட்ரீச் உருவாகி அது ஒரு தலசபையா மாறுதுதான் நம்மளுக்கு தெரியும். மிஷன் சொல்லும்போது அவுட் ஆஃப் த கண்ட்ரி சேர்த்து மிஷன் சொல்லுவாங்க. correct me if I'm wrong. ஸோ அதான் கேட்குறேன். இப்போ இவெஞ்சலிசம் மூலியமா தான் சின்ன சின்ன அவுட்ரீச் உருவாகி சர்ச். இப்போ வேற நீங்க வந்து மெத்தடிஸ்ட் சர்ச் அவுட்ரீச் தனியா போட்டுட்டீங்க, ஆனா இவெஞ்சலிசம்ல இருந்து தனியா ஏன் வரலன்னு கேட்குறேன். Can I make a Pastor, comment? நீங்க செய்யுங்க ஃபர்ஸ்ட், நீங்க சொல்லுங்க. Actually, the word mission here doesn't mean mission as in our specified understanding. It is an overall work of the Tamil Methodist Church. அப்படிதான் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் the sub theme பார்க்கும்போது will make sense. Then we see church history, mission work, educational work, that event, but all that are sub this one. So this can be reworded as history of the Methodist Tamil Methodist, work or ministry as a overall. And Correct, then correct. I think some things will make sense. அதான் மிஷன் வர பாஸ்டர் சொன்ன மாதிரி மிஷன் ஒர்க்னு வந்தா மிஷனரி திங்ஸ் ஒர்க் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மிஷன் இல்லை என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அதான் கேட்குறேன். பிகாஸ் ஏன்னா நான் ஐ ஜஸ்ட் ரீசன்ட்லி ஸ்போக் டு டாக்டர் சாமி கண்ணு, ஈவன் நம்ம சேர்மன்டே பேசியிருந்தேன். லைக் ஹவு ஐ பிகேம் ஃப்ரம் கேத்தலிக் சர்ச். எங்கள் அம்மா வந்து ஹிஸ்டரியிலேருந்து எப்படி நாங்கள் மெத்தடிஸ்க்கு வந்தோம், ஹவு த அவுட்ரீச் ஸ்டார்ட் அண்ட் ஹவு ஃப்ரம் தேர் சம் ஈவன் மை பிரதர் பிகேம் பாஸ்டர் சொல்லி அது ஒரு சின்ன கட்டுரை எழுதலாம். பட் அதில் நான் இது எங்கேயும் பார்க்குறப்ப அவுட்ரீச்லேருந்து வரல, அது ஆக்சுவலி இவெஞ்சலிசம்ந்து ஆரம்பிச்சதுனால நான் அதை வச்சு தான் அந்த கேள்வி கேட்டேன். ஸோ அந்த மாதிரி என்ன நிறைய இடத்துல வந்து அவுட்ரீச் ஆரம்பிச்சாங்க. அது யார் ஆரம்பிச்சாங்கன்னா இவெஞ்சலிசம் தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் என்னோட கன்சர்ன். தேங்க்யூ. Yeah, who is someone? யாரோ பேசுனீங்க. Anyone want? Doctor, are we changing the word there, missions? No, the word is overall word is correct. But Correct, yeah. we cannot, if we change that, doesn't make many sense, because they understand, we must understand the word mission in that context. It's not like mission like missionaries and things like that. Mission means the work of the church as a whole. Any other questions, friend? Pastors, leaders? If we don't have any other questions, and we... எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப இந்த ஜேர்னல்லாம் போயிட்டு நம்ம வந்து மெத்தடிஸ்ட் சர்ச் மெத்தடிஸ்ட் சம்பந்தப்பட்ட இடத்துல தான் போய் தேடுறோம். Do we really check in National Archive? ஓகே, இதுக்கு வந்து சோர்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகே, நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு நான் செந்தூல் சபையோட சரித்திரத்தை வந்து கொஞ்சம் இன்டர்நெட்ல கொஞ்சம் போய் அலசி பார்த்தேன், எங்க எதனா கிடைக்குமான்ட்டு. அஃப்கோர்ஸ் ஆன்லைன்ல வந்து நிறைய இருக்குது. தேர் சோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன்லைன். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அட் தி எண்ட் ஆஃப் த அந்த இன்டர்நெட்ல ஏஐ மூலியமாக அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. என்னன்னா, உனக்கு இன்னும் தெளிவு வேணுமானா, உதாரணத்துக்கு சென்ட்ரல் சபை வந்து இட்ஸ் வெரி மச் கனெக்டட் வித் த ரயில்வே இன் சென்ட்ரல், ரயில்வேஸ். ஸோ த ஒர்க்கர்ஸ் ஆல் ரயில்வே ஒர்க்கர்ஸ். ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் ரயில்வே அர்கைவ்ஸ்ல போய் நீங்க தேடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் அ ரெஃபரன்ஸ் தட் இஸ் கிவன். சம் ரிசர்ச் நான் பண்ணும்போது நேஷனல் அர்கைவ்ஸ்ல போய் பாருங்க and சொல்லி அவங்க வந்து அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ that's why, because நான் வந்து when I was last time with Para government, அப்ப நான் வந்து பேரா பத்தி ரிசர்ச் பண்றப்ப I go to National Archive because there are lot of books there. அப்ப நீங்க வந்து ஸ்பெசிபிக்கா லெட்ஸ் சே இப்ப பகுலம்பு அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டீன் மைண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டீன் மைண்ட்ஸ் பத்தியே வந்து சில புத்தகத்துல 1-2 காப்பி தான் எழுதப்பட்டிருக்கும். அதாவது அந்த அவ்வளவு பெரிய புக்ல ஒரு 40-50 பேஜஸ் புக்ல 1 or 2 பேஜஸ்ல மட்டும்தான் அந்த டீன் மைண்ட்ஸ் ஹவு ஸ்டார்டட், வேர் ஸ்டார்டட், யாரு அப்படின்னு இருக்கும். ஸோ வி ஹேவ் டு கோ அண்ட் சர்ச் இன் நேஷனல். ஏன் சொல்றேன்னா, சில விஷயங்கள் வந்து அப்படி லெட்ஸே நம்மளுக்கு வந்து தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச்சஸ் ஹிஸ்டரியில் இல்லை அப்படின்னா, ஐ பிலீவ் தேர் இஸ் சம்படி ஷோர் ஃபார் ரிட்டன். ஸோ இட்ஸ் இன் பி அண்ட் நேஷனல் ஆர்கைவ். ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, பிகாஸ் நேஷனல் ஆர்கைவ் சும்மா போக முடியாது, தேர் மஸ்ட் பி வித் லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ தோஸ் ஹூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு சர்ச் அபவுட் திஸ், தே ரியலி கேன் கோ
அங்க போனீங்க அப்படின்னா they can give you the book. You cannot bring out the book. That's the rules. But you can photostat the book. இப்போ பேஜ் அப்போல்லாம் வந்து 20 cents சார்ஜ் பண்ணாங்க per page. But now I don't know how much they're going to charge. But you still can photostat the book. They'll give you time frame. அவங்க photostat பண்ணி வச்சிருப்பாங்க. Then you can take out. Not say they cannot give, they can give you. So இதுக்கு ஒரு லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா those who are really want to research about Methodist churches, it will really help. This is what I know. இது வந்து நான் செஞ்சது வந்து ஒரு 10 years பேக்ல, சாரி ஆல்மோஸ்ட் ஒரு 10 years பேக்ல செஞ்சிருக்கேன். அது நான் வேற இதுக்கு செஞ்சேன். பட் நம்மளுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். ஒரு லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா those want to go or they just directly contact you. So you just give them letter, they can go walk in and do the research. Thank you. Thanks, brother, for Arul, for the for your information, and also for your enthusiasm in writing the history. But I'm not very sure whether the board and archive should give you the letter. I think the local church can do that. If every local church can actually do that, because they have that power and also the coverage to do that. If you're going to write a history of from the church perspective or outreach perspective, I think you can always ask the church to give you a letter, a covering letter, and with that you can actually go in and do the research. Pastor, can you help me? President, if you are here, can you help us on this? ஐயா, அப்படி ஸ்பெசிபிக் யூனிவர்சிட்டி ஸ்பெசிபிக் அர்கைவல் பேஸ் இருந்துச்சுன்னா இது அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க, என்ன ப்ராஜெக்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சீங்கன்னா அந்த ஏரியா அந்த செக்ஷன் உங்களுக்கு தொடர்ந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான். ஸோ என்கிட்ட கேட்டிங்கனாக்கா இஃப் யூ ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் திங் ஐ திங்க் வி குட் கிவ்லா. பட் அகெயின் லோக்கல் சர்ச்சில் பேஸ்ட் இருக்கிறனால அந்த லோக்கல் சர்ச்சோட லெட்டர் இருந்துச்சுன்னா அவங்க கொடுக்கும்போது நல்லா இருக்கும். நான் இந்த சர்ச்சிலேருந்து வந்திருக்கேன், என் சர்ச்சோட விவரங்கள் தேவை அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ பிரசிடென்ட். அருள் பேசுறேன். எஸ், நீங்க சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் நம்ம சர்ச்ல இருந்து அந்த ரெஃபரன்ஸ் தேட போறோம். பட் ஆனா இப்ப நோக்கம் அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் இஸ் ஹெல்ப் ஃபார் த லோக்கல் சர்ச் டு ரீரைட் த ஹிஸ்டரி. நம்பர் 1. நம்பர் 2, அது பெரிய நோக்கம் என்னன்னா we going to organize a big symposium about history of Methodist churches சொல்லும்போது, ஸோ லோக்கல் சர்ச்சோட லெட்டரை விட டிசி லெட்டர், ஐ மீன் சிம்போசியம் போர்ட் ஆஃப் ஆர்கைவ் லெட்டர் வந்து இன்னும் வெயிட் கூட. ஸோ தே காட் 100% பர்பஸ். ஓகே, அவங்க எதுக்கு செய்யறாங்கன்னா இந்த ஒரு பர்பஸ்க்காக செய்யற சொல்லும்போது அந்த லெட்டரோட வெயிட் கூட தே ரியலி கேன் ஹெல்ப். பிகாஸ் நார்மலி நம்ம ரிசர்ச் பண்றோம் இல்லை ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் வந்து ரொம்ப மேட்டர் பண்ணும். ஸோ அதுதான். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் board of archive to come up with a letter, so it's more valuable for us to make things easier. Yeah, brother, well, I agree with you, but board of archives cannot give you a general letter. It must be specific. இந்த சபையில குறித்த ரிசர்ச்சர் இவர் வராரு, தயவுசெய்து இவருக்கு அசிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி உங்க பேரு உங்க ஐசி நம்பர்லாம் போட்டு தான் செய்ய முடியும். அவங்க ஜெனரல் லெட்டர் கொடுக்க முடியாது. ஓகே பஸ், அதான் அப்படி யாராச்சும் ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அவங்க கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும் சொல்றேன். தேங்க்யூ பஸ் சார். Thank you, Barur. Anyone else? It's a good time to ask questions and to clarify. We still have a few more minutes we have passed the time already. 8:30, going to be 8:50. So we don't want to miss the speakers who are with us and also the president. எதனா வேற கேள்வி இருந்தா கேளுங்க. Okay, during our district visitations, நாங்க சில district வந்து Boaz went and shared our what you call about the symposium, So share பண்ணும்போது we actually gave them some titles. சில டாபிக்ஸ் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம். அவங்களுக்கு சில என்ன எழுதுறது எது எழுதுறதுன்னு தெரியாது இருந்தார்கள். So we gave them some topics. சில இப்போ பார்த்தீங்கன்னா we did talk about பாக்கிநாதன் செமினரி. ஓகே, பாக்கிநாதன் செமினரி வந்து அது குறித்து அந்த 140 years புஸ்தகத்துல இதுல இருக்குது இந்த புஸ்தகத்துல. பட் about what you call Solomon பாக்கிநாதன் இருக்குது, அவர் குறித்து எழுதியிருக்கு ஹிஸ்டரி. அதே நேரத்தில் கீழே வந்து he was also the person who started the seminary and put, but no details are given about him. So my suggestion is if the district, Para district can
set up a small team to investigate or do a research on Solomon Pakinathan and also the seminary. It was an important seminary during his time, because that seminary was used to train those who are in ministry, especially lay ministers or pastors part time. இந்த மாதிரி இவர்களுக்கு வந்து அந்த செமினரி ரொம்ப ஒரு உறுதுணையா இருந்தது. But now it's no more there. But we need that history, that missing part. அது நம்மளுக்கு தேவையா இருக்கு, அது கூட எழுதலாம். ஸோ there are many topics that we shared. Okay, ஸோ நீங்க அது கூட நீங்க எடுத்து கட்டுரை எழுதலாம். சரிங்களா? தேங்க்யூ. So if we don't have anything else, friends, we will have to come to a closing tonight. On behalf of the Board on Archives and also the what you call Symposium Organizing Committee, I want to thank, I want to appreciate all of you taking time tonight and participating in this pre-symposium webinar. For me, it was really helpful. There was so much that I learned today. நிறைய காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன். அது எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்குது. I believe you also have learned, and we want to especially thank, apart from the participants, we also want to thank Reverend Victor for his input tonight. I mean, அவரோட ஹெல்த் கண்டிஷன்லையும் அவர் இந்த செமினாருக்கு அவர் வந்து கலந்து கொண்டது, it's actually a great thing, and I want to thank God for him and still being part of these archives. We want to thank him. We also want to thank Dr. Sami Kannu, as he will be one of the key speakers during the symposium. So அவரோட contribution ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. I want to thank you, Dr. Sami Kannu. And remember for this symposium on September 13, our bishop, Dr. Jay Kumar, will be also the keynote speaker. அவரும் ஒரு presentation கொடுப்பாரு. So I'm encouraging all the 58 churches in our conference, to be represented. Number one, it's not about numbers, it's about our church coming and participating in this. Even if you don't have a paper to be presented from your church, it will be good that you come and participate as a conference, because our bishop is also there. It will be a great encouragement to him and also to our president. So with that, I just want to thank you. Continue to do the research, and if you need any questions, if you have any questions or clarifications you need, you can directly contact Dr. Sami Kannu or Pastor Victor or myself, or the other person will be Jacob in Sungaptani. எங்க 4 பேரையும் நீங்க கான்டாக்ட் பண்ணி அந்த விவரங்கள் நீங்க பெற்றுக்கொள்ளபடி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். So with this, we want to end this session with a word of prayer. I call upon Pastor Herbert. Pastor Herbert, are you here, Pastor? Is Pastor Herbert here? Yes. Thank you, Pastor. Pastor, can you help us lead us in a word of prayer? Let's pray. Thank you, Pastor. Dear God, our Heavenly Father, இந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சபையின் சரித்திரங்களை எழுதும் காரியத்தை குறித்து பேசவும், வரப்போகும் சிம்போசியமில் அர்த்தமுள்ள ஒரு சிம்போசியமா இருக்கவும், எங்களுடைய பங்கு தெளிவா இருக்க, இதன் மூலம் வரப்போகும் சந்ததி எந்த சரித்திரத்தில் நாம் வந்தோம் என்பதை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. இந்த சிம்போசியமை ஆயத்த பண்ணும் ஒவ்வொருவரோடு கூட இருங்க. பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண மக்களோடு கூட இருங்க. இன்றைக்கு ரெவரண்ட் விக்டர், ப்ரொஃபஸர் சாமி கண்ணு கொடுத்த அந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த 56 மேல மக்களுக்காக நன்றி. இன்னுமாக எங்களுடைய ஈடுபாடு அர்த்தமுள்ளதாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். Amen. Amen. Thank you, friends. Thank you. Good night. Good night. The symposium committee members, if you can just stay back just for 5 minutes.